அவருடைய வாழ்க்கை என்பது அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஆசிரியர் இதயம் பேசுகிறது மணியன் ஐயா அவர்களிடம் போய் இந்த பதிவை சொன்னேன். எழுதிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் எழுதி கொடுக்குற போது சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர், ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற திராவிட கட்சியினுடைய நிர்வாகிகள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்க்குறோம். ஆனால் 50-60 ஆண்டு கால பொது வாழ்வில் இருந்த ஒரு தோழர் தன்னுடைய அலுவலகத்திற்கு வருவதற்கே காத்து கிடந்து இன்னொரு கட்சி நிர்வாகிகளுடைய கார் வரும் வரைக்கும் காத்திருந்து அவர் அந்த முதல் காலகட்டத்தில் அந்த அறையில் தான், அந்த வாழநெல்ல அறையில் தான் தங்கியிருப்பார். மிக எளிமையான ஆட்களுடைய இருந்தப்போ அந்த இடங்கள்லாமே பார்த்துட்டு வந்து இதை பதிவு பண்ண உடனே நான் சொன்னேன், ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் போன்ற ஒரு தோற்றம், ஒரு சாதாரண கதராடையும் ஒரு துண்டும் போட்டு அமர்ந்திருந்தார். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்ததுன்னு ஒரு பக்கமே அவரை பற்றி நான் முன்னுரை எழுதினேன். இந்த முன்னுரையை படிச்சுட்டு தன்னுடைய பொறுப்பாசிரியர் முருகன் இருந்தார். அவரை மணியன் அழைச்சி, இன்றைக்கி இதுதான் கவர் ஸ்டோரி, துரைக்கண்ணன் நல்லா எழுது, ஒரு லைன் கூட மாறாமல் அப்படியே போடுங்கன்னு அன்றைய இதயம் பேசுகிறதுல அட்டைப்படத்தில் RNK நல்லகண்ணவையா போட்டு இந்த 4 பக்க கட்டுரையும் வந்தது. அந்த சந்தித்து அந்த நேர்காணலை நடத்தி என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். ஐயா அவருடைய மறைவு உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு பேர் இழப்பு என்பதில் எந்த சந்தேகம்